வணக்கம். நான் உங்கள் லவ்லி டெய்லர் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய ப்ளவுஸஸ் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். டிசைன்ஸோடு சேர்த்து ப்ரைடல் ப்ளவுஸஸ் எல்லாமே இப்போ நிறைய ஆஃபர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆஃபர்லாம் நீங்கள் கடையில் வந்து கேட்டால் தான் தெரியும். நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, இது என்ன ரேட்டு அது என்ன ரேட்டுன்னு கேட்டுட்ருக்கீங்க. ரேட்லாம் அப்படி சொல்லவே மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரேட் கடையில் வந்து காலையில் கேட்டாலே சொல்ல மாட்டோங்க ரேட்டு. காலையில் அப்போ தான் கடையை திறப்போம். இது என்ன ரேட்டுன்னு சொல்லுவீங்க. இந்த ரேட்டுக்கு எடுத்து போய் இன்னொரு கடையில் கொண்டு போய் காமிப்பீங்க. அதனால் ரேட்லாம் காலையில் யாருக்குமே சொல்லவும் மாட்டோம், இது பண்ண மாட்டோம். நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே அட்டன் பண்ணுவோம், எல்லாமே செய்வோம். இங்கே பாருங்கள், டிசைன்ஸு ஒரு டிசைன்ஸ்க்கு ஒரு ரேட்டுங்க. நீங்கள் கஸ்டமர்ஸ் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு 10,000 15,000 ப்ளவுஸ் எடுத்து வந்து கொடுத்துட்டு எனக்கு 2,000 பண்ணி தருவீங்களான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது. அது ஏன் அந்த வார்த்தை கஸ்டமர் வாயில் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த லோக்கலாக போட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த 3 ப்ளவுஸு 4 ப்ளவுஸு 5 ப்ளவுஸுன்னு போட்டு விற்கிறாங்க பாருங்கள், ரெடிமேட் போட்டு. அந்த ரேட்னால தான் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுற ரேட்டும் வந்து இது வந்து 2,000 ரூபாய்க்கு கிடைக்குமா 3,000 ரூபாய்க்கு கிடைக்குமான்னு கேட்குறீங்க. அந்த ப்ளவுஸும் இந்த ப்ளவுஸும் கம்பேர் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் மட்டும்தான். அது பாதி மிஷின்லையும் பாதி கையிலையும் இல்லை ஃபுல்லாக கூட மிஷின்லையும் எல்லாமே பண்ணலாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா போட்டால் ஒரு மிஷின் வாங்கி போட்டுருவாங்க. மிஷினை வாங்கி போட்டு ஃபுல்லாக ஒர்க்கு பண்ணி கொடுத்துட்டு மேலே அந்த அவுட்லைனிங் மட்டும் போட்டு கொடுப்பாங்க. சவுகார்பேட்டில் கடைகளில் இருக்குது, ஓகேங்களா? எங்கள் கடைகளில் கிடையாது. நீங்கள் நிறைய பேர் கடையில் போய் பாருங்கள். எங்கள் கடையில் வந்து பாருங்கள், வெறும் தையல் மிஷின் மட்டும்தான் இருக்கும். சில பேர் கடையில் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் மிஷின்லாம் இருக்கும். அவங்க கடையில் போயிட்டு நீங்கள் கஸ்டமைஸ் ப்ளவுஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஹேண்ட்மேட் கொடுத்தீங்கன்னா உடனே என்னமா பண்ணுவாங்க, ஓகே இதை வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு 4,000 5,000 இல்லை 10,000 கூட உங்களுக்கு பில் போடுவாங்க. அவங்களுக்கு முடிஞ்சது வேலை வந்து ஃபுல்லாக மிஷினில் போட்டுட்டு அந்த மேலே உள்ள அவுட்லைனும் இந்த ஃப்ரெஞ்ச் நோட்டை மட்டும் போட்டு கொடுத்துட்டு உங்ககிட்ட ஒரு 5,000 10,000 வாங்கிடுவாங்க. ஆனால் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் போடுறோம். அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஏன்னா மிஷின் ஒர்க்குக்கும் ஹேண்ட் ஒர்க்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. மிஷின் ஒர்க்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளாட்டாகவும் தெரியும், பார்க்குறதுக்கும் அவ்வளோ லுக்னஸும் இருக்கவும் இருக்காது. அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஏன்னா ஹேண்ட்மேடு இதெல்லாம் மிஷினில் உங்களுக்கு கொடுக்க முடியாது, இவ்வளோ பக்காவாக ஃபினிஷிங்காக கொடுக்க முடியாதுங்க. மிஷினில் கொடுக்குற பீட்ஸும் இருக்குது, அதுக்குன்னு ஒரு பீட்ஸ் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கனாலே வெளுத்து போன மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கலர் போன மாதிரியே இருக்கும். பேக் நெக் இங்கே பாருங்கள், ஹேண்ட்மேடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து சாரியோட கலர் கொடுத்துருக்கோங்க. அந்த த்ரெட்டு ஜர்தோசி பீட் லைனிங் எல்லாமே கொடுத்துருக்கோம் பாருங்கள். நான் உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயிலேருந்து எல்லாமே சொல்கிறேங்க. ஒரு அட்ரஸ்லேயும் நான் வீடியோவில் வந்து என்னோடய அட்ரஸ் சொல்கிறேன்னு சொல்லி நினச்சேன்னா, நான் வந்து இப்போ நான் தெளிவாகவே சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரீங்கன்னா காக்கடா ராம் பிரசாத்ன்னு சொல்லி ஒரு ஸ்வீட் கடை இருக்கும். அந்த ஸ்வீட் கடை ஒட்டின மாதிரியே ஒரு ஸ்ட்ரீட் வரும், அதுக்குள்ளே போகக்கூடாது. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் லெஃப்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நம்பர் 8ங்க கடை நம்பரு. நீங்கள் யார்கிட்டையுமே கேட்க வேணாம். அதே மாதிரி லொக்கேஷன் கூகுளில் போட்டிங்கன்னா எங்களோட லொக்கேஷன் காட்டிடும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னு கேளுங்க. ஆக்சுவலி வந்து நாங்கள் இங்கே கடை வச்சுருக்கிறதே யாருக்கும் பிடிக்கலங்க, ஓகேங்களா? நாங்கள் இங்கே கடை வச்சுருக்கிறதே யாருக்கும் பிடிக்கல. ஏன்னா ஒரு லேடிஸ் ரன் பண்ணுறாங்க. லேடிஸ் வந்து எங்கே இருக்கிற கஸ்டமர்லாம் இந்த சந்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ கஸ்டமர் வராங்க அப்படின்ற ஒரு பொறாமையே ஜாஸ்தி இருக்கும். அதனால நம்மளுக்கு டெய்லி ஒரு மைண்ட் டென்ஷன் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் யார்கிட்டையும் கேட்க வேணாம். நீங்கள் கூகுளில் நீங்கள் பண்ணுங்கள், லவ்லி டெய்லர் சவுகார்பேட்னு அடிங்க, நம்ம கடை அட்ரஸ் க்ளீனாக வந்துடும். உங்களுக்கு லொக்கேஷனோட கரெக்டாக இங்கே வந்துடும். ஏன்னா வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் போன்னு அமுச்சு விட்டுறாங்க, இங்கே கடை இல்லை தப்பான லொக்கேஷன் இது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து தெரியாமே போயிடுதுங்க. நீங்கள் எனக்கு
வந்து ஹெல்ப் பண்ணணும், கடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, கடையில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, நீங்கள் கூகுள்லேயே நீங்கள் அடிச்சு பாருங்கள். இங்கே இருக்கிறவங்ககிட்ட யார்கிட்டையும் கேட்காதீங்க. ஏன்னா யாருக்குமே வந்து ஒரு லேடிஸ் மேலே வர்றது பிடிக்காது. நான் இவ்வளோ தூரம் மேலே வளர்ந்துருக்கிறேன்னா அதுக்கு நான் இந்த ஒரு கடையிலே இத்தனை வருஷமாக நான் இருந்திருக்கேங்க. இத்தனை வருஷம் நான் 14 வருஷம் நான் இருந்து ரன் பண்ணியிருக்கேன்னா அது என்னோட டேலண்ட் தான். இவங்களுக்கு அதெல்லாம் முடியலன்னு சொல்றதுனால நம்மள வந்து டெய்லி ஒரு மைண்ட் டென்ஷனு, மைண்ட் டார்ச்சரு, இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்து நம்மளுக்கே டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க யார்கிட்டயுமே கேட்காதீங்க. அழகா நீங்க வாங்க, இது பண்ணுங்க. அதனாலேயே சில நாள் வீடியோ போடாம இருக்குங்க. சில எவ்வளோ டென்ஷன் இருக்கும் லேடிஸ்க்கு. உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு லேடிஸ் வீட்டில் இருக்கீங்க, வீட்டில் இருக்கிற வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நம்ம ஒரு கடைக்கு வரணும். கடைக்கு வந்து நம்ம இங்கே வேலையை பார்க்கணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வீட்லேயும் வேலை முடிச்சுட்டு கடையில் இருக்கிற வந்து வேலையும் பார்த்துட்டு கடையில் இருக்கிறவங்களையும் மெயின்டைன் பண்ணணும், ஒர்க் போடுற ஸ்டாஃபுங்களையும் மெயின்டைன் பண்ணணும், கஸ்டமரையும் மெயின்டைன் பண்ணணும். மைண்ட் டென்ஷன் எவ்வளோ இருக்கும் தெரியுங்களா? அவ்வளோ டென்ஷனை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம்னா வெளியில் இருக்கிற அத்தனை பேரையும் நம்ம மெயின்டைன் பண்ணுங்க. கஸ்டமர் வராங்கன்னா கூட அவங்கள வர முடியாமல் ஆக்கிடுவாங்க. வெளியில் கஸ்டமர் வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதே பார்த்துக்கிட்டே போக முடியுமா? அதனால போக முடியாது. அதனால தான் டெய்லி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா, லவ்லி டைலருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக யார் சொல்கிறது எதுவும் நீங்கள் நம்பாமல் கரெக்டாக வாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே நிறைய டைலர் கடை இருக்குது. இதான் லவ்லி டைலர்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக யார் கடைக்கே போகாதீங்க. எங்கள் கடைக்குள்ளே வாங்க. கடைக்குள்ளே வந்தாலே என் ஃபோட்டோஸே இங்கே இருக்கும். இதை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க நாங்கள் தான் சொல்லிட்டுன்னு. 599 டிசைன்ஸ் வந்து யாருமே கொடுக்கவும் முடியாதுங்க ஸ்டிச்சிங்க்கு. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ பிரைடல் சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இது வரைக்கும் யாருமே தைக்க முடியாத ரேட்டில் லேங்கா ஸ்டிச்சிங் நீங்கள் சவுகார்பேட்டில் எங்கே வாங்கினாலும் சரி, சவுகார்பேட்னு கிடையாது, நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரிங்க, 599 ஒர்க் ப்ளவுஸ் கொடுக்குற மாதிரி லேங்கா செட்டும் 599 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுவும் இந்த டேட் எப்பன்னு கேளுங்க. ஒரு மாதம் மட்டும்தான் டைமிங் இருக்குங்க. ஒரு மாதம் ஆஃபர். நான் பிரைடல் கஸ்டமர்களுக்காக ஒரு மாதம் ஆஃபர் கொடுக்குறேன். இன்னைக்கு 2ஆம் தேதி நான் போடுற வீடியோ. அடுத்த 2 வரைக்கும் டைமிங் இருக்குது. நீங்கள் எந்த கடையில் வேணாலும் வாங்கிட்டு வாங்க. 599க்கு நான் ஸ்டிச் பண்ணி தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஃபுல் செட்டு யாருமே கொடுக்காத அளவுக்கு நான் ஸ்டிச்சிங் பண்ணி தரேங்க. ஓகே, நான் எங்கே வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் நான் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணுவேன். அதே மாதிரி லேங்கா செட்டு உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்குற 599. ஓகேங்களா? அதுவும் இந்த ஒரு மாதம் ஆஃபர் மட்டும். அந்த ஆஃபர் ஏன் தராங்கன்னு கேட்டிங்கன்னா, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பிப்ரவரி வந்து 29 டேட் வரும். வருஷம் வராது. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அது இந்த மாதம். அதனால தான் இந்த மந்த்து அவங்க தரேன்னு சொல்கிறாங்க. அதான் விஷயமே. பிரைடல் பிளவுசஸ்க்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி பிரைடல் சீசன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேங்கா செட் ஆஃபரும், அதே மாதிரி நம்ம எப்போ போல கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து இந்த 4 ப்ளவுஸ் பண்ணால் ஒரு ப்ளவுசஸ் ஃப்ரீ. இந்த பல்லாக் ப்ளவுசஸோ இங்கே இருக்கிற ப்ளவுசஸோ அடிஷ்னல் ப்ளவுஸ் பண்ணாங்கன்னா ஒரு ப்ளவுசஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். 599 டிசைன்ஸ் எப்போ போல உங்களுக்கு ஆஃபர் தான். ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரி, 10 ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரி, 10 ப்ளவுஸ்லேயும் வேறு டிசைன்ஸ் வரும். அது எங்களோட ஓன் டிசைன்ஸ் மட்டும்தான். நீங்கள் நான் சொன்னது எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன். என்னோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் மென்ஷன் பண்ணுறேன். அந்த ஆஃபர் வந்து நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் என்ன ஆஃபர் சொல்கிறோன்னு பார்ப்பீங்க. நாங்கள் டெய்லி ஒரு வீடியோ போடுறோம் அந்த ஆஃபருக்காக. பாருங்கள். கஸ்டமர் கேட்டிருந்தாங்க இதே டிசைன்ஸு கேட்டு அதே டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. லெஹங்கா செட்டு 599. இந்த ஒரு 1 மந்த்து மட்டும், இந்த பிப்ரவரி மந்த்து மட்டும் இதை பயன்படுத்திங்க. லாபமே இல்லைதாங்க. இருந்தாலும் ஒரு தடவை உங்களுக்கு ஆஃபர் நான் கொடுத்து பார்க்குறேன். யாருமே வாங்க மாட்டாங்க. சவுகார்பேட்டை மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டாண்ட நீங்கள் ஸ்டிச் பண்ணால் கூட 600 ரூபாய்க்கு யாருமே தைக்க மாட்டாங்க டைலர் கடையில். பாருங்கள், இனிஷியல் போட்டு தரேன் ஃப்ரீயாக. வங்கி டிசைன்ஸோ இல்லை ப்ரைடல் ப்ளவுசஸ் டிசைன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஃப்ரீ பண்ணி தரேன். அதுவும் இந்த ஆஃபருக்காக. கட் ஒர்க் மாடல். கஸ்டமர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி, அதனால் அதே மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ உள்ளே வந்து கிளாத் வந்துடும். உள்ளே வந்து இந்த க்ரீன் கலருக்கு பார்த்தீங்களா,
இப்போ இந்த ஸ்டிச் பண்ணால் இந்த கிரீன் மாதிரி கலரில் உள்ளே வந்து கிளாத் வச்சிரும். இதெல்லாம் ஒரு சூப்பர் டிசைனுங்க. போட்டிங்கன்னா நீங்கள் வேர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அதோட பேக்கு இன்னும் தடவை அட்ரஸ் சொல்கிறேங்க கரெக்டாக. இங்கே பூக்கடையிலேருந்து வரீங்கன்னா இது 3rd லெஃப்ட்டுங்க. இந்த காக்கடா ஸ்ட்ரீட்லேருந்து ஒட்டின மாதிரி ஒரு சந்து வரும். 1st 2nd 3rd லெஃப்ட்டு. இந்த சைடு ஜெயின் கோயிலேருந்து வரீங்கன்னா ஜெயின் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் வரும். அது 1st ரைட்டு, இது 2nd ரைட்டுங்க. நம்பர் 8 கடைக்குள்ள லாஸ்ட்டு கடைங்க இது. இங்கே யாரையுமே கேட்க வேணாம், கூகுளில் தட்டினீங்கன்னா நம்மளோட அட்ரஸ் வந்துடும். கீழே மென்ஷன் பண்ணிங்கன்னா என்னோட யூடியூப்பில் போய் மென்ஷன் பண்ணிங்கன்னா நம்மளோட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி புது கஸ்டமர் யாருன்னா பார்க்குறீங்கன்னா பழைய வீடியோஸ் போய் லிங்க் போய் பாருங்கள். எல்லா டிசைன்ஸும் நிறைய டிசைன்ஸ் போட்டிருப்போம். உங்களுக்கு ஃபிட்டிங்லேருந்து அவ்வளோ சூப்பராக பண்ணி தருவோம். இங்கே ட்ரையல் ரூமே இருக்குது, நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் டைம்லேருந்து உங்களுக்கு கொரியரும் போட்டுடலாம். கொரியர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ தாங்க. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மட்டும்தான் உங்களுக்கு சார்ஜஸ் வரும். உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் ஃப்ரீ தான் உங்களுக்கு. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.